சுய ஒழுக்கத்துலேருந்து எதன் பொருட்டும் விலகக்கூடாது. என்னை மதிக்கிறதுலேருந்து நான் என்ன பண்ண முடியாது. இந்த உயிரே போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இந்த சமூகம் என்னை 100% என்னை தூக்கி போய் வெளியே போட்டோம். ஆனால் சுய ஒழுக்கத்துலேருந்து நான் என்ன பண்ண கூடாது. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா ஏன் இதயம் துடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. கடவுளால் எனக்கு புரிஞ்சிச்சானா மதம் இல்லைன்னு சொல்லணும். ஏன் கடவுள் என்னை துடிக்க வச்சுன்னு இருக்கும்போது நான் எனக்கு மதம் புக்கு இன்னத்துக்கு நேராக ஒரு அனுபவம் ஆகும்போது எனக்கு இன்னத்துக்கு புக்கு. புத்தருக்கு மட்டும்தானே இதயம் துடிச்சது, எனக்கு தானே இதயம் துடிச்சுன்னுக்குதே. எனக்கு மதம் தேவையா என்ன? இது புரியலன்னா மாங்க என்ன பண்ணுப்பான் பைத்தியம். கூப்பிட்டாரு போனேன் மயிர் ஏன் போவேன் ஒருத்த அசிங்கமாக இல்லை போகும்போதே இதை தப்பா இல்லையா? அப்போ நான் தான் என் ஒழுக்கத்தில் கவனமாக இருக்கணும். என் கணவன் சொன்னார், என் மனைவி சொல்கிறா, என் புள்ள சொல்கிறான் கடவுள் வேற என்ன, யார் ஒத்துக்கூடாது? நான் தான். அப்போ கடவுளுக்கு எனக்கு தான் டீலு. நான் என்னை மதிப்போடு நடத்தி என்னை எடுத்துன்னு வந்து யார்கிட்ட கொடுத்துருவேன்? கடவுள்கிட்ட கொடுத்துருவேன். காணிக்கை ஆக்கணும். யாரை? உன்னை. யாருக்கு? எப்போ? எப்படி? கடவுள் உன்னை அதெல்லாம் பார்த்து உன்னை அது என்ன பண்ண, நீ இங்கே என்ன பண்ண, எந்த ஹோட்டலில் சாப்பிட்டெல்லாம் கிடையாது. பசி இல்லாமல் சாப்பிட்டியா? ஆரோக்கியமாக இருந்தியா? நிம்மதியாக தூங்குனியா? பெட்டு இல்லை சாமின்னு கேட்டேன்னு வச்சு கடவுள்கிட்ட உனக்கு தூக்கம் கொடுத்துன்னு தானே. பஸ்ஸு ஓடிங்கிற பஸ்ஸில் தூக்கம் வருது, பெட்டு இருந்தாவ தூக்கம் வரா. அப்போ தூக்கத்தை எப்படி கொடுத்தாரு கடவுளே? உன்னை சப்போர்ட் பண்ணி கண்ண முடிக்கலாமா இல்லையா? அங்கே எங்கேயும் கடவுளை பார்த்துட்டு மனசு தவற விட்டது யார் தப்பு? சுய ஒழுக்கம் உள்ளவனா என்ன பண்ணியிருக்கணும்? நீ தூக்கம் வந்தவுடனே தூங்கியிருக்கணும். பசியத்தா சாப்பிட்டு இருக்கணும். ஆசை இருக்கும்போது அதை சரியா எல்லாத்தையும் சரியாக பண்ணி போனால் என்ன பண்ணுவ நீ? கடவுளை நன்றி சொல்லுவேன். எப்படின்னு சொல்ல முடியும்? சாப்பாடு அவனா போடுறான். என்ன சாப்பிட்லான்னு யாருக்கிட்ட ஏன் கேட்குற? சொல்கிறவங்களாம் மைக் பிடிச்சின்னு பேசுகிறவங்களாம் கொடுப்பானா? என் சாப்பாடு யார் தீர்மானிக்கணா? நான் தான். என் துணியை யார் தீர்மானிக்கணா? நான் தான். நான் எப்படி பேசணும்? நான் தான். நான் எப்படி இந்த உலகத்தில் வாழணும்? எல்லாம் யாருது? அவன் செய்வானா?